ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி உருளைக்கிழங்கை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரைஸ் செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதாவது 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா தண்ணியில் அலசிட்டு காட்டன் துணியில் சுத்தமாக தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷமாக வச்சு காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பவுலில் உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. இப்போ அது கூடவே ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் அரிசி மாவும் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃபுட் கலர் கேசரி பவுடர் தான் எடுத்திருக்கேன். அது ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளே சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பெசரி விட்டுக்கலாம். இது கூட கடலை மாவு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. சிம்மிலெல்லாம் வச்சிடாதீங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். மீதி இருக்கிறதையும் அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இதையும் பொரிச்சு எடுத்தாச்சு. அதே எண்ணெயில் 2 பல் பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கினது அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்தாச்சு. இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிடுறேன். இன்னொரு முட்டையும் உடைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்குலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா உதிரி உதிரியாக வெடித்து இந்த மாதிரி ஆற வச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம். மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பொட்டேட்டோ ஃப்ரைட் ரைஸ் கண்டிப்பாக குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபைனலாக கொத்தமல்லியை சேர்த்தாச்சு. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். கிட்ஸுக்கு லஞ்சு கட்டி கொடுத்திங்கன்னா மிச்சம் வைக்காமல் நல்லா சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.